வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தினேஷ்குமார். இந்த பதிவுல சிறுநீரக கற்கள்னா என்ன? சிறுநீரக கற்கள்னால என்ன பாதிப்புகள் வருது? ஏன் அந்த சிறுநீரக கற்கள் அடிக்கடி வருது? இத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பார்ப்போம். சிறுநீரக கற்கள் யூரினரி ஸ்டோன்னு சொல்றோம். அது யூரினரி ட்ராக்ல எந்த பகுதியில இருந்தாலும் சிறுநீரக கற்கள் தான். அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரின் சாதாரணமா வெளியேறது தடைப்படுது. பொதுவா கிட்னியினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல ரத்தத்துல சுத்தக்கூடிய லிக்யூடு கெமிக்கல்ஸ், லிக்யூடு வேஸ்ட் அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி யூரின் மூலியமா வெளியில அனுப்புறது தான் முக்கியமான வேலை. லிக்யூட் வேஸ்ட்ன்னு சொல்ற சில கெமிக்கல்ஸோ சில தனிமங்கள்னு சொல்ற மினரல்ஸோ உங்களுடைய கிட்னில படிமமா தங்கி ஒரு அடைப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கு பேர் கிட்னி ஸ்டோன்ஸ். அது சிறுநீரகத்துல இருந்து சிறுநீரக குழாய்களோ இல்ல மூத்திரப்பையிலையோ சிறுநீரக தாரையிலையோ எங்க வேணும் அடைபட்டு நிக்கலாம். பொதுவா அந்த சிறுநீரக கல் அப்படிங்கிறது சின்னதா மைன்யூட் கல்லுல ஆரம்பிச்சு மிகப்பெரிய சைஸ்க்கு போக வரையிலும் வாய்ப்பு இருக்கு. அந்த சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே சிறுநீரக கற்கள் சைலண்ட். எப்போ வரையிலும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிட்னிக்குள்ளாரியே இருக்கிற வரையிலும் உங்களுக்கு வலியோ அதனால பெரிய பிரச்சனையோ ஏற்படாது. சிலருக்கு சிறுநீரக தொற்று, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனை வேணா கொடுக்கலாம். அது அடிக்கடி வருது அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு உண்டான பரிசோதனையான அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டுபிடிப்போம் சிறுநீரக கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிறுநீரக கல்லுல கிளினிக்கலா என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிட்னில இருந்து கல்லு நகர்ந்து யூரிட்டர்ன்ற பகுதிக்கு வரும். அப்ப வரும்போது அந்த வலி ரொம்ப கொடுமையானதாகவும் தாங்க முடியாத கிரிப்பிங், ரொம்ப அழுத்தி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி விலா எலும்புல கீழே, அதாவது அப்டமன்ல விலா எலும்புக்கு கீழே ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிராயின்னு சொல்றிய நம்ம கால் தொடை இடுக்கு வரையிலும் வரும். அந்த வலியோட உங்களுக்கு கொமட்டல், வாந்தி, சிலருக்கு தொற்று அதிகமாச்சு அப்படின்னா காய்ச்சல், இல்லைன்னா சிலருக்கு யூரின்ல ரத்தம் போறது. ஏன்னா அந்த மூத்திர குழாய சில நேரங்கள்ல கல்லு நகரும் போது காயம் பண்ணிடும். அந்த காயத்துல இருந்து ரத்த கசிவு மூத்திரத்துல ரத்தமும் போகலாம். மூத்திர வாடை, அடிக்கடி யூரின் போறது, ஃபீவர், இதெல்லாம் தான் முக்கியமான அறிகுறிகள். இது பொதுவாகவே உங்களுக்கு ராத்திரி நேரங்கள்ல தான் அதிகப்படியான தொந்தரவு கொடுக்கும். எப்போ உங்களுக்கு தொந்தரவு அதிகமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியா டீஹைட்ரேஷன் சொல்ற நீர் பற்றாக்குறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சிறுநீரக கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. இந்த சிறுநீரக கற்கள் கால்சியம் ஆக்சலேட்டுங்கிற வகையா இருக்கலாம், கால்சியம் பாஸ்பேட்டுங்கிற வகையா இருக்கலாம், இல்ல யூரிக் ஆசிட்னு சொல்ற ரத்தத்துல யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கிறனால ஏற்படுற யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸா இருக்கலாம். சிஸ்டைன் ஸ்டோன்ஸ்னு இருக்கு, அது இன்னொரு வகை. இது மாதிரி பொதுவா 4-5 வகையான ஸ்டோன்ஸ் இருக்கு. இதுல முக்கியமா கால்சியம் ஆக்சலேட்டு, யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் தான் எல்லாருக்கும் இருக்கு. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.